இது வந்துங்க 2 நாளத்த பாலுங்க மிச்சமாயிடுச்சுங்க. நேற்று கொஞ்சம் கொஞ்சம் பழைய பாலாக இருக்கிறதுனால இப்போ வந்து தயிர் வந்து இதில் 3 கரண்டி தயிர் ஊற்றினேங்க. குழிக்கரண்டிலைங்க நல்லா பால் பொங்கி வந்த முன்னாடிங்க ஒரு 3 கரண்டி தயிர் ஊற்றினேங்க. உடனே இந்த மாதிரி பால் வந்து பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இது வந்து பன்னீராக நம்ம எடுத்துங்க. இந்த மாதிரி சர்க்கரை பாகு வச்சுருக்குதுங்க. இந்த சின்ன டம்ளரில் 3/4 டம்ளர் சர்க்கரை போட்டுங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்குதுங்க. இந்த சர்க்கரை கரைஞ்சால் போதுங்க. இப்போ வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சுருக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷமெல்லாம் பொங்கி வருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தயிரை ஊற்றி வச்சுட்டும் கூட ஒரு 10 நிமிஷம் போய் மறுபடியும் நம்ம சூடு பண்ணோம்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு 2 கரண்டி தயிர் ஊற்றி பொங்கி வந்ததுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் வேறு வேலை இருக்குங்க. இல்லாட்டி உடனே நம்ம ஸ்டவ்வை நிறுத்திட்டுங்க. இது அப்புறம் பொங்கி வந்துடும் சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனாலைங்க. அதனாலைங்க நம்ம ஃபஸ்ட்டு 2 கரண்டி பால் கொதிச்சோடனே ஊற்றிடலாங்க. அப்புறம் மறுபடி ஒரு தடவை நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி ஊற்றினோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பன்னீர் செய்யறதுக்கு தேவையானது கிடச்சிடும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். வடிக்கிறதுக்கு வந்து வடிகட்டி இருக்குதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இதுவுமே சர்க்கரை பாகமும் கரைஞ்சிருச்சுங்க. சும்மா கொதி வந்தால் போதும். நம்ம கொஞ்சமாக தான் செய்யணும். இப்போ வந்து இதை நம்ம வடிச்சுக்கலாங்க. வடிச்சிட்டுங்க நல்லா புழிஞ்சிட்டு உருண்டையை பிடிச்சி அந்த பச்சை தண்ணியில் போட்டால் சூடாடிடுங்க. உருண்டையை பிடிச்சி நம்ம இதில் வந்து போட்டோம்னா ரசகுல்லா மாதிரி குழந்தையெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அடுத்த நாள் கூட நம்ம பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வடிச்சுக்கலாம். இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வந்து இப்போ இந்த இதை வடிச்சுக்கலாம். பால் வந்து நேற்று பாலுங்க கொஞ்சம் மிச்சமாயிடுச்சுங்க. ஒரு 3/4 லிட்டர் பால் இருக்குங்க. ஒரு 2 நாளத்த பால் அப்படி மிச்சமாகி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க. அது டீ வைக்கிறதுக்குமே பிரித்து போகுதுங்க. தயிருக்கு வச்சாலும் ஒரு ஸ்மெல் வந்துடும். இது வந்து நம்ம உடனே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடலாங்க. அப்புறம் நம்ம இந்த தண்ணி வந்து வேவு தண்ணின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அடுத்த தடவை செய்யறதுக்கு வேணால் வச்சுக்கலாங்க. நம்ம அடிக்கடி மாதிரி செய்ய போகிறது இல்லைங்க. இந்த தண்ணி வேஸ்ட்டு தண்ணி இதை கீழே ஊற்றிடலாங்க. நம்மளுக்கு பன்னீர் வந்து இவ்வளோ கிடச்சிருக்குதுங்க. தயிரில் அதிகமாக செஞ்சது இல்லைங்க. இப்போ புதுசாக ஒரு 2 தடவை செஞ்சு பார்த்தேங்க. தயிர் ஊற்றிங்க பாலில் கொதிக்கிற பால்லைங்க ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும். 10 நிமிஷமாக இந்த தயிர் நல்லா பிரிஞ்சு வர வரையில் இது மாதிரி கிடைக்குங்க. இது பன்னீர் இதாக இருக்குங்க. நம்ம வந்து இதை வந்து பச்சை தண்ணியில் போட்டுடலாங்க. ஏன்னா உடனே நம்மளுக்கு உருண்டை பிடிக்க முடியாதில்லைங்க. அதனால் இதை வந்து கொஞ்சம் அலசிக்கலாங்க பச்சை தண்ணியில். அலசிட்டு இந்த தண்ணியும் ஊற்றிட்டுங்க நம்ம சின்ன சின்னதாக உருண்டி அதை கூட்டி
சர்க்கரை பாலை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு கரண்டி வச்சு நம்ம எல்லா தண்ணியும் வடிச்சிட்டோங்க. இது இந்த சர்க்கரை பாலை நம்ம இதை உருண்டை பிடிச்சி கொஞ்சம் சூடு வேணால் கூட பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ நமக்கு இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சோம்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் வந்துடும். இது ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாதுங்க. இந்த மாதிரி போட்டுடலாங்க. இன்னும் ஸ்டவ் பற்ற வைக்கலைங்க. இதெல்லாம் உருண்டை பிடிச்சி போட்ட முன்னாடி நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. நல்லா கொழுக்கட்டையாட்டாக பிடிச்சோம்னா நல்லா இப்படி இறுக்கி பிடிச்சோம்னா இந்த மாதிரி தண்ணியெலாம் வந்துடும். வெறும் சக்கை மட்டும்தான் இருக்குங்க, நம்மளுக்கு பன்னீர் மட்டும் இருக்குங்க. இதேவே நல்லா வெள்ளை துணியில் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு வெயிட் வச்சிட்டோம்னா அது நல்லா பன்னீர் ஆயிரும். மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே அது ஒன்றில் வச்சு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ஏதோ குழந்தைகளுக்கு செய்யலாங்க. அந்த அளவுக்குலாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம உடனே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி இதேவே நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் கூட வச்சுட்டு நாளைக்கு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. அதிகமாக இருந்ததுன்னா நான் கொஞ்சமாக தான் போடுறேன். மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இந்த ஒரு 4 உருண்டை போட்டிருக்குதுங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுங்க. உருண்டை எல்லாம் ரவுண்டாக வருமான்னு தெரியும். அது நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டுங்க. அது வேறு மெத்தட் இருக்குங்க. இது நம்ம சும்மா வீட்டில் செய்யறதுனால உருண்டை எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. சும்மா கொஞ்சம் நம்ம பிரிஞ்சு வராமல் கொஞ்சம் வெந்துன்னா அப்படி கொதிச்சுன்னா அந்த பால் வெந்துருங்கன்னா சர்க்கரை பால் ஏற்கனவே கொதிச்சிருக்குது. இந்த பன்னீருமே நல்லா கொதிச்சிருக்குங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க. அதனால் கிருமி ஏதாச்சும் இருந்தாலும் கூட இதாகிடும். பார்க்கலாம். கொஞ்சம் தான் இவ்வளோதான் இருக்குதுங்க. இவ்வளோதான் கொஞ்சம் தான் இருக்குதுங்க. இன்னொரு தடவைக்கு இதை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம இதை உருண்டையாக பிடிச்சி போட்டுக்கலாங்க. அது மிச்சம்னா அடுத்த நாள் செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் படுவாங்க. இல்லாட்டி இந்த பாகெல்லாம் மறுபடியும் கொதிக்க வைக்கணும். இதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது அப்படி சர்க்கரை பாலெலாம் இருக்கட்டும். இதை எடுத்துட்டு நம்ம மறுபடியும் இதை போட்டுக்கலாம். இது ரசகுல்லாங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாங்க. ரசகுல்லாவுக்குலாம் நீங்கள் எப்படி மெத்தடுன்னு தெரியாது. நம்மளுக்கு ரசகுல்லா இதுதாங்க. அவ்வளோதாங்க. பழையபால் மிச்சமானதுனால நம்ம ஒரு 3 தயிர் ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணியை வச்சுட்டு பச்சை தண்ணியில் இந்த பிரிஞ்சு வந்ததை வடிச்சிட்டு இந்த மாதிரி செய்யலாம். இல்லாட்டி நல்லா வெள்ளை துணி வச்சு நல்லா புளிஞ்சிட்டு ஒரு வெயிட் வச்சுட்டாங்க பன்னீர் ஆகிடும். அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது புதுப்பால்லையும் நம்ம அதுக்குன்னே செய்யலாம். இது பழைய பாலுங்கிறதுனால நான் இந்த மாதிரி உடனே செஞ்சுட்டேன். இது சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை எடுத்துட்டுங்க. அப்புறம் நம்ம எடுத்து இந்த பாத்திரத்துலேயும் கூட போட்டுக்கலாம்.
நம்ம இந்த பன்னீர் வேக வச்சதுலேயே போட்டுட்டு இன்னும் இந்தளவுக்கு வந்துடும். அந்த மிச்ச உருண்டையும் போட்டுட்டுங்க பாக இதுலேயே ஊற்றிக்கலாம். இது வந்து மிச்சம் இருக்குது, கொதிச்சிட்ருக்குது. கொதிக்கிறப்ப போட்டாலாம் பிரிஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் தான் வச்சுருக்குது. தண்ணி நல்லா புளிஞ்சிட்டு கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே போட்டுக்கலாங்க. நம்ம தாங்க சாப்பிட்றோங்க. ஸ்டவ்வு எரியிற சிம்மில் தான் இருக்குது. இருந்தாலும் அது பிரிஞ்சு வந்துடும், பரவாயில்லைங்க. ரொம்ப முருக விட்டால் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஜவ்வாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக போட்டுங்க இந்த உருண்டை எல்லாம் ஒன்றா கலக்கிங்க சாப்பிட்டுக்கலாம். மிச்சம் இருந்ததுன்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு மிச்சமாகாதுங்க. குழந்தைகளாக இருந்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 உருண்டை. இதை போய் நம்ம நாளைக்கு ஏதோ ஒன்று செய்யலான்னு வச்சுருந்தோம்னா அது அப்புறம் நாளைக்கு செய்யலாம் என்ன செய்யலான்னு அது வேஸ்ட்டாக போயிடுங்க. என்னங்க இது கொஞ்சம் பால் பழசாக இருக்கிறதுனால பழசுனாங்க. நேற்று காலையில் விட்டது, நேற்று நைட்டு விட்டது, நேற்று பால் தாங்க. அப்படி ஒன்றும் ரொம்ப கெட்டெல்லாம் போகலைங்க, நல்லா தெரிந்தது. நம்ம புதுப்பால் 1 லிட்டர் வாங்கி இதுக்குன்னு செஞ்சு நம்ம பன்னீரை மாற்றி வச்சுக்கலாங்க. அதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாங்க. நான் இப்போ உடனே நம்ம சாப்பிட்றதுக்கு வேண்டி தயிர் ஊற்றணும். தயிர்னாலும் ரொம்ப புளிச்சது வேண்டாங்க. தயிர் வந்து புது தயிர் நேற்று நைட்டு பரவிட்டு வச்சது இருக்குமில்லங்க, அந்த தயிர் தான் இன்றைக்கி ஊற்றணும். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் பெரட்டி விட்டால் களைஞ்சி போயிடும். அது அப்படி வேட்டுங்க. நல்லா பிரிஞ்சு வந்துடும். இருந்தாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். வேகங்கிறதுலாம் இல்லைங்க. ரொம்ப வெந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஜவ்வு மாதிரி கெட்டியாக போயிடும். சும்மா லைட்டாக திருப்பி போட்டால் போதும். அவ்வளோதாங்க, வெந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த எடுத்து வச்சது ஃபஸ்ட்டு எடுத்து வச்சதை இதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம். இனி ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே நம்மளுக்கு நல்லா அந்த சர்க்கரை பாகுலாம் இறங்கியிருக்குங்க. ரொம்ப இனிப்பெல்லாம் வேண்டியது இல்லைங்க. அளவாக இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளருக்கு 3/4 டம்ளர் சர்க்கரை போட்டு சர்க்கரை கரைஞ்சதுன்னா மட்டும் போதும் கொதிச்சு. நம்ம அதிகமாக பாகு பதமெல்லாம் வேண்டியது இல்லைங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ்வு நிறுத்தியாச்சு. நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னாங்க ஆறின முன்னாடி அந்த சர்க்கரை பால் அது நல்லா இறங்கியிருக்குங்க. நம்மளுக்கு இப்போ பன்னீர் செஞ்ச ரசகுல்லா மாதிரி ஒரு பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. பாலை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சாச்சுங்க.